Dear students, அனைவருக்கும் வணக்கங்கள். போன கிளாஸில் தட் இஸ் நேற்றுக்கு நியூக்ளிக் ஆசிட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற நியூக்ளிக் அமிலத்தை பற்றியும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏவின் அமைப்பை பற்றியும் கண்டோம். அதோட கண்டினியூவேஷனாக இன்னைக்கு ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஆர் டியூப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏவானது எவ்வாறு ரெட்டிப்படைகிறது, ஹவு த ரெப்ளிகேஷன் டேக்ஸ் பிளேஸ் என்பதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்பயுமே பேஸ் கொஞ்சம் சொல்லிட்டு தான் போனோம். நியூக்ளியஸ் கேள்விப்பட்டிருப்பேன், கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் செல்லின் கட்டுப்பாட்டு மையம். அது உள்ள நியூக்ளியோ பிளாசம் இருக்கும். அதில் குரோமாட்டின் ரெட்டிகுலம்னு ஒன்று இருக்கும். அந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம் இஸ் நத்திங் பட் டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ். டிஎன்ஏவும் ஹிஸ்டோன் புரதங்களும் சேர்வதன் மூலமாக அது உருவாகும் என்பது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னாகும், செல் டிவிஷன் நடக்கிறப்ப ஆஸ் யூஷுவல் செல் டிவிஷன் நடக்கிறப்ப வாட் வில் ஹேப்பன், த குரோமாட்டின் ரெட்டிகுலம் கண்டென்ஸ் டு ஃபார்ம் தி குரோமோசோம்ஸ். குரோமாட்டின் ரெட்டிகுலம் தடித்து குட்டையாகி குரோமோசோம்களை உருவாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படித்தது. நம்மள்கிட்ட செல் டிவிஷன் இஸ் வைட்டல். ஏன் ரெப்ளிகேஷன் வைட்டல் அப்படின்னா, மைட்டோசிஸ் மியோசிஸ் ரெண்டு செல் பிரிதல் பார்த்துருப்பேன். அந்த மைட்டோசிஸ் அண்ட் மியோட்டிக் செல் டிவிஷன் எடுத்துட்டேன்னா, மைட்டோட்டிக் செல் டிவிஷன் ஹெல்ப்ஸ் இன் க்ரோத் இன் ஆர்கானிசம். உயிரினங்களின் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு செல் பிரிதலுக்கு மைட்டோசிஸ் என்று பெயர். மியோசிஸ், த ரிடக்ஷன் செல் டிவிஷன், helps to maintain the chromosome number in organisms. உயிரினங்களின் குரோமோசோம்களின் எண்ணிக்கை நிலையாக இருப்பதற்கு உதவுவது மியாசிஸ் என்பதும் நமக்கு தெரியும். ரிடக்ஷன் செல் டிவிஷன் சொல்லுவோம். பட் அந்த ரிடக்ஷன் குன்றல் பகுப்பு நடந்தால்தான் the chromosome number is maintained in organism. அது நடைபெற்றால் தான் உயிரினங்களின் குரோமோசோம்களின் எண்ணிக்கையானது நிலைநிறுத்தப்படும். ஸோ the மைட்டாசிஸ் நடக்கட்டும், மியாசிஸ் நடக்கட்டும், growth plays a vital role in mitosis. அம்மா தொப்பாலியில் நம்ம பேர் ஜைகோட்டு, மழை நாளில் போட்டுக்கிறது ரெயின் கோட்டுன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அம்மா வயத்தில் நம்ம ஜைகோட்டாக இருக்கிறப்ப நம்மளோட சைஸ் எடுத்துட்டேன்னா ஜஸ்ட் 100 மைக்ரான்ஸ். ஒரு செல்லாக இருக்கும். 1 2 ஆகி 2 4 ஆகி 4 8 ஆகி 8 16 ஆகி அப்படியே டிவைட் ஆகி அம்மா வயத்துலேருந்து நம்ம குதிக்கிறப்ப 3.5 கிலோ வெயிட். இது நார்மல் குழந்தை. சில குழந்தைகள் கடோத்கிஜன், பஹலாதுரன், ஜிங்காபுங்கா மாதிரிலாம் பிறந்தான்னா வெயிட் சொல்ல முடியாது. யூஎஸில் ஒரு குழந்தைய 17 கிலோ வெயிட்டோட பிறந்ததுன்னு சொல்லுவான். அப்புறம் நான் வளர்கிறேனே மம்மி அப்படின்னு நம்ம வளர்ந்து இப்போ இது மாதிரி பெரிய பீப்பாவாக மாறி இருக்கலாம். 100 கிலோ, 150 கிலோ, 200 கிலோ அது மாதிரிலாம் மாறிட்டோம். அந்த க்ரோத் இருக்குது பாருங்களேன். இந்த க்ரோத் அதுக்கு காரணமாக இருக்கிறது மைட்டாசிஸ். ஸோ மைட்டோட்டிக் செல் டிவிஷன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் க்ரோத் இன் ஆர்கானிசம்ஸ். அப்போ வளர்ச்சி நடக்கணும். ஸ்பீஷீஸ் நம்பர் ஷுட் பி மெயின்டைன்ட். சிற்றினங்களின் எண்ணிக்கையானது நிலைநிறுத்தப்பட வேண்டும். குரோமோசோம் நம்பர் ஷுட் பி மெயின்டைன்ட். எல்லாத்துக்குமே செல் டிவிஷன் நடக்கணும். செல் டிவிஷன்னா 1 2 அப்படின்னா ஒரு செல் 2ஆவா, ஒரு நியூக்ளியஸ் 2ஆவா, நியூக்ளியஸ் உள்ள இருக்க டிஎன்ஏவும் 2ஆவா. ஸோ செல் டிவிஷன் நடக்கணும்னா த ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ இஸ் வைட்டல். டிஎன்ஏ ரெட்டிப்படைதல் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அப்புறம் வேற என்ன ரெப்ளிகேஷன்னா என்ன? ஆக்சுவலி ரெட்டிப்பாதல்னா ஒரு டிஎன்ஏ தன்னை போன்ற மற்றொரு டிஎன்ஏவை உருவாக்கினால் அதற்கு ரெப்ளிகேஷன், ரெட்டிப்பாதல் என்று பெயர். ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸாக்ட் ரெப்ளிகா. ஒரு டிஎன்ஏ தன்னை மாதிரி இன்னொரு எக்ஸாக்ட் ரெப்ளிகாவை ப்ரொடியூஸ் பண்ணிட்டுனா we are calling it as DNA replication. Technically it says it is a phenomenon in which a duplicate copy of DNA is synthesized. So replication is a phenomena in which a duplicate copy of DNA is synthesized. தன்னை மாதிரி இன்னொரு எக்ஸாக்ட் ரெப்ளிகாவை ப்ரொடியூஸ் பண்ணுறது ரெப்ளிகேஷன் சொல்லலாம், டியூப்ளிகேஷன் சொல்லலாம். இது எப்போ சார் நடக்கும்? செல் டிவிஷன் படிக்கிறப்ப இன்டர்ஃபேஸ்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பேன். The resting phase of a cell or the phase between two successive mitotic cell division is said to be interphase.
அடுத்தடுத்த மைட்டோடிக் செல் பிரதலுக்கு இடையில் காணப்படுகின்ற ஒரு நிலை அல்லது ஒரு செல்லின் ஓய்வு நிலையினை இன்டர்ஃபேஸ் என்று அழைப்பார்கள். இடைநிலை என்று அழைக்கப்படும். அந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேஸில் தான் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ நடக்கும். அப்போ the resting phase of a cell or the phase between two successive mitotic cell division is said to be interphase. செல்லின் ஓய்வு நிலை அல்லது அடுத்தடுத்த 2 மைட்டோடிக் செல் பிரதலுக்கு இடையே காணப்படுகின்ற ஒரு நிலையினை நாம் இடைநிலை என அழைக்கிறோம். நேற்றுக்கு ஃபுல்லாக முழிச்சுன்னு இருந்தோம், இன்னைக்கு ஃபுல்லாக முழிச்சுன்னு இருக்கோம், நடுவில் ராத்திரி தூங்கினோம் பாருங்களே. தூங்கிட்டோன்னா ஒரேடியாக தூங்கிட்டோன்னு அர்த்தம் இல்லை, ரெஸ்ட் எடுத்துட்டோம். அது மாதிரி 2 மைட்டோசிஸ்க்கு நடுவில் ஒரு செல்லு ரெஸ்ட் எடுத்துப்பா. ஒரேடியாக ரெஸ்ட் எடுத்து தான் தூக்கின்னு போயிடுவோம், அது வேற. அந்த ரெஸ்ட் எடுக்கணும்னா ராத்திரி ஒரேடியாக நம்ம தூங்குறோன்னு அர்த்தம் இல்லை. இன்டர்ஃபேஸ் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இட் இஸ் அன் ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம் இல்லை, ஓய்வில் இல்லை. அதில் 3 துணைநிலைகள் காணப்படும். அதை 4ஆக பிரிச்சிருப்பான். G1 phase, pre-DNA synthetic phase, DNA உற்பத்திக்கு முன் உள்ள நிலை. S phase, synthetic phase, DNA ரெட்டிப்படையும் நிலை. And post-DNA synthetic phase, DNA ரெட்டிப்படைதலுக்கு பின்னுள்ள நிலை. G1 phase, S phase, G2 phase, pre-DNA synthetic phase, DNA synthetic phase, post-DNA synthetic phase அப்படின்னு 3ஆ இருப்பான். இது ப்ராப்பராக நடக்கலைன்னா இன்னொரு ஃபேஸ் நடுவில் இருக்கு. G0 phase, the quiescent state அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை பற்றி நம்ம தனியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் செல் டிவிஷனை பார்க்குறப்ப பார்ப்போம். அப்போ இன்டர்ஃபேஸில் நடக்கும். இன்டர்ஃபேஸில் எந்த ஃபேஸில் ரெப்ளிகேஷன் நடக்கும் அப்படின்னா எஸ் ஃபேஸ், சிந்தட்டிக் ஃபேஸ் அப்படிங்கிற ஃபேஸில் தான் டிஎன்ஏ தன்னை மாதிரி ஒரு எக்ஸாக்ட் ரெப்ளிகாவை ப்ரொடியூஸ் பண்ணுவா. இது நம்ம ஞாபகம். ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லணும்னா இட் இஸ் அ மெக்கானிசம் ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். பாரம்பரியமாக ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் எடுத்து செல்லப்பட வேண்டும் என்றாலும் இந்த ரெப்ளிகேஷன் ஆனது நடைபெற வேண்டும். ஸோ இட் இஸ் அ மெக்கானிசம் ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததி, ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறை செய்திகள் செல்ல வேண்டும் என்றால், பண்புகள் செல்ல வேண்டும் என்றால் இந்த ரெட்டிப்பாதல் என்பது மிக 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 அவசியம். நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா என்ன ஃபேஸ் சொன்னேன், இன்டர்ஃபேஸில் நடக்கும்னு சொன்னேன். இதில் செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன், பாதி பழமை முறைன்னு சொல்லுவாள். இதை ப்ரப்போஸ் பண்ணது யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணது யார் அப்படின்னு சொன்னால் வாட்சன் அண்ட் கிரிக் அப்படின்னு 2 சயின்டிஸ்ட். ஸோ செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ப்ரப்போஸ்டு பை வாட்சன் அண்ட் கிரிக். இதை சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணவா யாருன்னா மிசெல்சன் அண்ட் ஸ்டால் அப்படின்னு ஒரு 2 பேர். இவா 2 பேரும் இண்டஸ்ட்ரியல் பாக்டீரியம் ஈகோலேல இதை ப்ரூவ் பண்ணா. இந்த இண்டஸ்ட்ரியல் பாக்டீரியம் ஈகோலாய் இந்த ரெப்ளிகேஷன் டைம் இஸ் 20 minutes. அது 1 2 2 4 இப்போ நம்மளை பொறுத்த வரையும் ஒரு ஹியூமன் செல் 2 ஹியூமன் செல்லாம் மாறணும் அப்படின்னா ஒரு டிஎன்ஏ 2 டிஎன்ஏவாக மாறணும்னா அந்த டைம் இஸ் 24 hours. அப்போ ரெப்ளிகேஷன் ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு டயக்ராம்லாம் சில இது காமிக்கணும், அதெல்லாம் உனக்கு போர்டில் வச்சுருக்கேன். இதை முடிச்சுட்டு போய் காமிக்கிறேன். ஏன்னா போர்டை ஃபோக்கஸ் பண்ணி எப்படி எடுக்கிறது, ஆக்ஷன் ஓரியன்டாங்கிறது ஐ ஹேவ் டு பி பர்ஃபெக்டட் இன் திஸ் டெக்னிக். ஏதோ எனக்கு தெரிஞ்ச விதத்தில் உங்களுக்கு இந்த ஏதாவது சில கான்செப்ட் எடுத்துன்னு போகணுங்கிறதுக்காக இதில் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன். அதனால் அதில் என்ன சொல்கிறது, பிக்சரைசேஷன் அதெல்லாம் ப்ராப்பராக இல்லைன்னா என்னை ப்ளேம் பண்ணாதீங்க, எனக்கு அவ்வளோவா தெரியாது. இருந்தாலும் ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி, ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு எதாவது பண்ணணும், அதுக்காக இதை பண்ணிட்டுருக்கேன். இப்போ ரெப்ளிகேஷன் நடக்க போகிறது, ஒரு எக்ஸாக்ட் ரெப்ளிகா ஃபார்ம் ஆகணும். அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சொல்லிட்டேன், இன்டர்ஃபேஸில் நடக்கும். இன்டர்ஃபேஸ்னால் என்ன, ரெஸ்டிங் ஃபேஸ் ஆஃப் அ செல், செல்லின் ஓய்வு நிலை. அதில் 3 சப்ஸ்டேஜஸ் சொன்னேன், G1 ஃபேஸ், எஸ் ஃபேஸ், G2 ஃபேஸ். அதை தவிர ஒன்று இருக்குது G0 ஃபேஸ், குயிசன் ஃபேஸ், அது நமக்கு வேண்டாம். இந்த 3 ஃபேஸில் எந்த ஃபேஸில் ரெப்ளிகேஷன் நடக்கும் அப்படின்னா எஸ் ஃபேஸில் நடக்கும், சிந்தட்டிக் ஃபேஸ். அப்போ என்ன சார் 3க்கும் வித்தியாசம்? ப்ரீ டிஎன்ஏ சிந்தட்டிக் ஃபேஸ் அப்படின்னா டிஎன்ஏ உற்பத்திக்கு முன்னுள்ள நிலை. ஒரு டிஎன்ஏ 2ஆக மாறணும்னா சில என்சைம்ஸும் சப்ஸ்ட்ரேட்டும் வேணும். The enzymes and substrate needed for the replication of DNA is formed.
ஒரு டிஎன்ஏ இரண்டாக மாறுவதற்கு தேவையான நொதிகளும் சப்ஸ்ட்ரேட்டுகளும் தளப்பொருட்களும் உருவாகக்கூடிய நிலைக்கு G1 நிலை என்று பெயர். With the help of enzymes and substrate, the DNA undergo replication. நொதிகளின் துணை கொண்டும் தளப்பொருட்களின் துணை கொண்டும் டிஎன்ஏ இரண்டாக மாறுகிறது பாருங்களே, அதுக்கு தான் ரெண்டாவது ஸ்டேட், அதாவது எஸ் ஃபேஸ் டிஎன்ஏ சிந்தட்டிக் ஃபேஸ், டிஎன்ஏ உற்பத்தி நிலை என்று பெயர். போஸ்ட் டிஎன்ஏ சிந்தட்டிக் ஃபேஸ்னா டிஎன்ஏ உற்பத்திக்கு பின் உள்ள நிலை. ஒரு டிஎன்ஏ 2 நாள் போராது. ஆல் த செல் ஆர்கனல் ஷுட் பி டபுள்டு. அனைத்து செல் நுண்ணுறுப்புகளும் ரெட்டிப்படைய வேண்டும். அது நடக்கக்கூடிய ஒரு நிலையினை நாம் G2 நிலை என அழைக்கிறோம். இதில் G1 நிலையில் ஏதான பிரச்சனை வந்தாலோ எஸ் நிலையில் ஏதான பிரச்சனை வந்தாலோ செல்லு ஃபர்தராக செல் டிவிஷனுக்கு போகாது. G0 அப்படின்னு குயிசன்ட் ஃபேஸுக்கு போயிடும். அது தனி, அது நமக்கு இப்போ வேண்டாம். அப்போ நம்மளுக்கு என்ன, ஒரு டிஎன்ஏ 2ஆக மாறணும்னா என்னென்ன என்சைம் வேணும், என்னென்ன சப்ஸ்ட்ரேட் வேணும். வாட் ஆர் த என்சைம்ஸ் அண்ட் சப்ஸ்ட்ரேட்ஸ் நீடட் ஃபார் த ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ? வெறும் பேராக கேட்டுக்கோ, ஸ்லோகம் மாதிரி. ஹெலிகேஸ் நீ படிச்சிருப்பேன், டோப்போ ஐசோமெரேஸ், DNA polymerases 1, 2 and 3, primases, ligases, RNA primer molecule, DATP, DGTP, DTTP, DCTP, deoxyribose, adenine triphosphate, guanine triphosphate, thiamine triphosphate, cytosine triphosphate. இது தவிர எனர்ஜி வேணும். ஐ எம் அ காம்ப்ளான் பாய், ஐ எம் அ காம்ப்ளான் கேர்ள். நீங்கள் திரையில் பாருங்களே, நான் அப்படி கத்த முடியாது. ஐ எம் அ காம்ப்ளான் தாத்தான்னு தான் கத்த முடியும். ATP, adenosine triphosphate, the energy currency of a cell. எனர்ஜி வேணும். இது எல்லாம் நமக்கு வேணும். அப்போ ஒரு டிஎன்ஏ 2ஆக மாறணும்னா சில என்சைம்ஸ் வேணும், சில சப்ஸ்ட்ரேட் வேணும். What are the enzymes and substrate needed for the replication of DNA? Helicase, topoisomerase, DNA polymerases, DNA ligases, primases, RNA primer molecule, DATP, DGTP, DTTP, DCTP, deoxyribose, adenine triphosphate, guanine triphosphate, thiamine triphosphate, cytosine triphosphate. இவை எல்லாரும் வேணும். இதை வச்சுட்டு எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்க. எப்படி நடக்க போகிறதுன்னா, டிஎன்ஏ 2 ஸ்ட்ராண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வச்சுக்கோங்க, இது 2 வச்சுக்கோங்க. டிஎன்ஏ 2, டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் 2 strands. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, அப்புறம் உங்களுக்கு போர்டில் பிக்சர் காமிக்கிறேன். இது மேலே ஹெலிகேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் ஆக்ட் பண்ணுவோம். ஹெலிகேஸ் ஆக்ட்ஸ் ஆன் த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ். The DNA strands uncoil or unwind or separated in a zipper-like fashion. இது மாதிரி டிஎன்ஏ இழைகளின் மேற்புறத்தை ஹெலிகேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இந்த இடத்துல ஆக்ட் பண்ணுவா. நீ பாட்டுக்கு ப்ரீஃபேஸ், சூட்கேஸ் அதெல்லாம் எழுதக்கூடாது. ஹெலிகேஸ் இது மேலே ஆக்ட் பண்ணுறப்ப டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் அன்காயில் ஆர் அன்வைண்ட் ஆர் செப்பரேட்டட் இன் அ ஜிப்பர் லைக் ஃபேஷன். நம்ம பையிலலாம் ஜிப்பு வச்சுட்டு போகும்போதுங்களே, அது பிரியிற மாதிரி இப்படி டிடுக்குன்னு பிரியும். அப்போ ஹெலிகேஸ் ஆக்ட் பண்ணுறப்ப டிஎன்ஏ இழைகள் இதை போன்று பிரியும். அது மாதிரி பிரியறத பாருங்களேன். இப்படி பிரியறப்போ ஒரு ஃபோர்க் ஃபார்ம் ஆகும். கவிட்டின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இது மாதிரி ஃபோர்க் ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் ரெப்ளிகேஷன் ஃபோர்க். 2 பேர். இந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் ஃபார்ம் ஆகுது பாருங்களேன். ஃபார்ம் ஆன அப்புறமா இதுக்கு மேலே ஸ்ட்ராண்ட் இருக்கா பார்த்தீங்கன்னா, the DNA strand present above the fork. Replication fork is said to be positive supercoil. பேர் மேலே இருக்கிறவால பாசிட்டிவ் சூப்பர் காயில்னு சொல்லுவான். இந்த இடம் பாருங்களேன், திஸ் இஸ் கால்ட் ரெப்ளிகேஷன் ஃபோர்க். இதுக்கு மேலே இருக்கிறவாளுக்கு பாசிட்டிவ் சூப்பர் காயில்னு பேர். தென் இது மேலே டிஎன்ஏ டோப்போ ஐசோமெரேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் ஆக்ட் பண்ணுவான். டிஎன்ஏ டோப்போ ஐசோமெரேஸ் ஆக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இப்படி இருக்கிறத அப்படி வச்சுக்கிறேன். 2 ஸ்டாண்ட் இப்படி வச்சுக்கோங்க. அப்போ பாசிட்டிவ் சூப்பர் காயில் இஸ் ரிலீஸ்ட். இது மாதிரி பாசிட்டிவ் சூப்பர் காயில் ரிலீஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் எடுத்துட்டோன்னா உனக்கே தெரியும், நம்ம செல் உள்ள இருக்க டிஎன்ஏ பார்த்தேன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் 6.6 × 10⁹ நியூக்ளியோடைட்ஸ். நம்முடைய செல்லில் உள்ள டிஎன்ஏவில் காணப்படுகின்ற நியூக்ளியோடைடுகளின் எண்ணிக்கை 6.6 × 10⁻9 நியூக்ளியோடைடுகள். அவ்வளோ பேர் இருக்கா. அப்போ என்ன ஆகும்னா, 2 ஸ்ட்ராண்ட் இருக்கா பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நியூக்ளியோடைடு அதில் இருப்பா. அந்த நியூக்ளியோடைடு எல்லாம் அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் எல்லாம் எலாங்கேட் ஆகும். DNA polymerase 1, DNA polymerase 2 and DNA polymerase 3 responsible for the elongation of DNA strands. Simple rakuti. Helicase act பண்ணுவாடா, DNA strand uncoil ஆகும். அப்போ ஒரு ஃபோர்க் மாதிரி ஃபார்ம் ஆகும், கவிட்டி மாதிரி. அதுக்கு ரெப்ளிகேஷன் ஃபோர்க் என்ன சொல்கிறது, ரெட்டிப்படைதல் கவை என்று வைத்துக்கொள்வோம்.
The DNA strand present above the replication fork is said to be positive supercoil. அதுக்கு மேலே இருக்க பற்றியோன்னோ அதை நேர்மறை சூப்பர் காயில் இழை என்று அழைப்பார்கள். அதுக்கப்புறம் இது மேலே டோபோஐசோமெரேஸ்னு ஒரு என்சைம் ஆக்ட் பண்ணும். ஆக்ட் பண்ணுறப்ப இப்படி 2 ஸ்டாண்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோயே, அந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு பற்றியோன்னோ அந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் ரிலீஸ் ஆகும். அப்புறம் என்ன ஆகும்னா அந்த அது மேலே டிஎன்ஏ பாலிமெரேஸ் 1, 2 and 3 ஆக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும், நம்மள்கிட்ட அவ்வளோ நியூக்ளியோடைடு இருக்கும்னு சொன்னேன். இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் அண்டர்கோ எலாங்கேஷன். இப்போ கம்ப்ளீட்டாக 2 ஸ்ட்ராண்டு பிரிஞ்சு போயிடுவோம். இப்போ டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் 2 பேர் பிரிஞ்சு போயிட்டா பார்த்தீங்கன்னா இந்த பேரண்டல் ஸ்ட்ராண்ட் செட் டு பி டெம்ப்ளேட் டிஎன்ஏன்னு பேர். இந்த பிரிந்த 2 பெற்றோர் இழைகளுக்கும் டெம்ப்ளேட் டிஎன்ஏ ஆர் பேரண்டல் டிஎன்ஏன்னு பேர். இப்போ 2 ஸ்ட்ராண்டு தனியாக போயிட்டான். அப்போ இந்த பக்கம் ஒன்று தான் இருக்குது, இந்த பக்கம் ஒன்று தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல புதுசாக ஒரு ஸ்ட்ராண்டு ஃபார்ம் ஆனும், இந்த இடத்துல புதுசாக ஒரு ஸ்ட்ராண்டு ஃபார்ம் ஆனும். 2 புறங்களிலும் புதிதாக இழைகள் தோன்ற வேண்டும். For the synthesis of new strands on both sides, இந்த பக்கமும் ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு இட் நீட் என்சைம்ஸ் அண்ட் சப்ஸ்ட்ரேட். தனியாக 2 இழைகளும் பிரிந்து விட்டன. அதுக்கு ஹெலிகேஸ், டோபோஐசோமெரேஸ், டிஎன்ஏ பாலிமெரேசஸ்னு என்சைம்ஸ் ஹெல்ப் பண்ணுவா. பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவள் 2 பேருக்கும் டெம்ப்ளேட் டிஎன்ஏன்னு பேர். அப்போ 2 தனித்தனியாக போயிட்டா அப்போ 2 1 2 ஆகணும்னா இந்த இடத்துல புதுசாக ஒன்று வேணும், இந்த இடத்துல புதுசாக ஒன்று வேணும். ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் நியூ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆன் போத் சைட்ஸ் இட் நீட் சம் என்சைம்ஸ் அண்ட் சப்ஸ்ட்ரேட். புதிதாக 2 புறங்களும் இழைகள் உருவாக வேண்டுமென்றால் அதற்கு நொதிகளும் தளப்பொருட்களும் தேவை. இதுக்கு யார் ஃபர்ஸ்ட் வேணும்னா ஆர்என்ஏ பிரைமர் வேணும். RNA primer is nothing but a short RNA molecule of about 5 to 10 bases. RNA primer என்பது ஒரு சிறிய RNA மூலக்கூறு 5 to 10 பேஸ் நைட்ரஜன் கார இணைகளை பெற்றிருக்கும். ஒரு RNA primer வேணும். அதுக்கப்புறம் பிரைமேஸ்னு ஒரு என்சைம் வேணும். அதை தவிர DATP, DGTP, DTTP, DCTP, deoxyribosodenine triphosphate, guanine triphosphate, thiamine triphosphate, cytosine triphosphate இவெல்லாம் வேணும். அப்போ என்ன ஆகும்? with the help of all these enzymes and substrates, one side the DNA is continuously formed, another side is discontinuously formed. இந்த நொதிகளின் துணை கொண்டும் தளப்பொருட்களின் துணை கொண்டும் ஒரு பகுதியில் டிஎன்ஏ தொடர்ச்சியாக உருவாகும். அதற்கு முன் செல் இழை என்று பெயர். Another side it is discontinuously formed. குட்டிக்கிட்டியா கொஞ்சம். மற்றொரு புறத்திலே இது தொடர்ச்சியற்று உருவாகும். எந்த பக்கம் கண்டினியூவஸ் ஃபார்ம் ஆகிறதோ இட் இஸ் செட் டு பி த லீடிங் ஸ்ட்ராண்ட். எந்த பக்கம் இது டிஸ்கண்டினியூவஸாக ஃபார்ம் ஆகிறதோ இட் இஸ் செட் டு பி லாகிங் ஸ்ட்ராண்ட். With the help of enzymes and substrate, one side the DNA is continuously formed, other side is discontinuously formed. The continuous strand is said to be leading strand, the discontinuous strand is said to be lagging strand. ஒரு புறத்தே இது தொடர்ச்சியாக உருவாகும், மற்றொரு புறத்திலே இது விட்டு விட்டு உருவாகும். எங்கு தொடர்ச்சியாக உருவாகிறதோ அதற்கு முன் செல் இழை என்று பெயர். எப்புறத்தை விட்டு விட்டு உருவாகிறதோ அதற்கு பின் தங்கிய இழைன்னு பேர். அப்போ கண்டினியூஸாக ஃபார்ம் ஆனது நோ ப்ராப்ளம். இன்னொரு சைடு விட்டு விட்டு வந்துடுது. எந்த இடத்துல விட்டு விட்டு வரதோ அந்த லாகிங் ஸ்ட்ராண்டில் இருக்க குட்டி ஃப்ராக்மெண்ட், சின்ன துண்டாக டிஎன்ஏ இருக்கும். இந்த ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் இஸ் செட் டு பி ஓகசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் பேர். இந்த பின்தங்கிய இழையில் காணப்படுகின்ற சிறிய டிஎன்ஏ துண்டுகளுக்கு ஓகசாக்கியின் துண்டுகள் என்று பெயர். The small DNA fragments present in the lagging strand is said to be Okazaki fragments. ஏன்னா இதை ரிப்போர்ட் பண்ண சயின்டிஸ்டோட பேர் ஓகசாக்கின்னு வச்சுக்கோங்க. அப்போ விட்டு விட்டு உண்டாச்சுன்னா அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். The gap is filled with the help of DNA ligase enzyme. DNA ligase என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நொதியின் துணை கொண்டு அந்த இடைவெளிகள் நிரப்பப்படும். இது மாதிரி ஒரு சைடு கண்டினியூவஸ் ஆகும், இன்னொரு சைடு டிஸ்கண்டினியூவஸ் ஆகும் ஃபார்ம் ஆகிறதுனால இதுக்கு செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் பேர். இதை போன்று ஒரு புறம் தொடர்ச்சியாகவும் மற்றொரு புறத்தை விட்டு விட்டும் உருவாவதால் இதனை பாதி பழமை முறை ரெட்டிப்பாதல் என்று அழைப்பார்கள். Replication is remarkably accurate, perfect to the core perfectness.
அதனால் இந்த ரெப்ளிகேஷனுங்கிறது நடக்கிறப்ப டிஎன்ஏ என்ன பண்ணும், தன்னை மாதிரி எக்ஸாக்ட் ரெப்ளிகாவை பர்ஃபெக்டாக ஃபார்ம் பண்ணும். இது நான் உனக்கு வெறும் வாயால் சொன்னேன், அந்த போர்டுக்கு முன்னாடி வச்சு எடுக்க தெரியல. அதை நான் இப்போ உங்களுக்கு போய் போர்டில் சிலதை காமிக்கிறேன். அப்போ யூ அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? ஒரு 2 or 3 seconds ஆகும். என்னமோ அந்த செல்ஃபோனில் அதெல்லாம் மாற்றிட்டு தானே போனோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்படியே லைன்லேயே இருங்கோ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு அதை பற்றி சொன்னேன், அதை கொஞ்சம் நீ பார்த்து எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் ஆக்சுவலி என்ன சொன்னேன்னா, மெக்கானிசம் எடுத்துகிட்டு எல்லாம் மெக்கானிசம் ஆஃப் ரெப்ளிகேஷன் அதில் கொஞ்சம் பாருங்கள். மெக்கானிசம் ஆஃப் ரெப்ளிகேஷன் பார்க்குற சமயத்தில் ரெப்ளிகேஷன் தான் என்னன்னு சொன்னேன். ரெப்ளிகேஷன் இஸ் த phenomenon in which a duplicate copy of DNA is synthesized. டிஎன்ஏ தன்னை மாதிரி அப்படியே ஒரு புதிய டிஎன்ஏவை உருவாக்குதல். எப்போ நடக்கும்னு சொன்னேன், இன்டர்ஃபேஸ் சொன்னேன். இன்டர்ஃபேஸில் எப்போ நடக்கும்னு உனக்கு ஞாபகப்படுத்தினேன், எஸ் ஃபேஸில் நடக்குங்கிறத மறந்துடாத. இது யார் ஃபஸ்ட்டு சொன்னால், வாட்சன் அண்ட் கிரிக் சொன்னேன். ஈகோலேயில் வாட்சன் அண்ட் கிரிக் சொல்ல, வாட்சன் அண்ட் கிரிக் ஃபஸ்ட்டு செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் பாதி பழமை முறையை கூறினார்கள். அதை சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணது மிசல்சன் அண்ட் ஸ்டால் இன் ஈகோலைன்னு படித்தோம். இந்த மெக்கானிசம் பாருங்களே, நான் சொன்னேன், இந்த படத்தை பார்த்தால தெரியுங்க, டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் 2 கொடுத்துருக்கா பாருங்க. அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் மேலே ஃபஸ்ட்டு என்னாகும், ஹெலிகேஸ்னு ஒரு என்சைம் ஆக்ட் பண்ணும். அப்போ டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் என்னாகும்னா அன்காயில் ஆகும், செப்பரேட் ஆகும் இன் அ ஜிப்பர் லைக் ஃபேஷன். அப்போ ஒரு கவட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும், கவன் மாதிரி. அதுக்கு ரெப்ளிகேஷன் ஃபோர்க்குன்னு பேர். அந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க்குக்கு மேலே இருக்கா பற்றி ஒன்றும் அவளுக்கு பாசிட்டிவ் சூப்பர் காயில்னு பேர். ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன ஆகும், இது மேலே டோப்போ ஐசோமெரேஸ் ஆக்ட் பண்ணுறப்ப இந்த பாசிட்டிவ் சூப்பர் காயில் என்ன ஆகும்னா ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இது மேலே டிஎன்ஏ பாலிமெரேஸ் 1, 2 and 3 ஆக்ட் பண்ணுறப்ப இந்த ஒரு ஸ்டாண்ட் 2 ஸ்டாண்ட் அப்படியே எலாங்கேட் ஆவா, அப்படியே எலாங்கேட் ஆவா, நீட்சி அடைவா. அப்புறம் இந்த இடத்துல ஓடிவாங்க, இந்த இடத்துல பார்த்தா தெரியும். இப்போ இது மாதிரி 2 ஸ்டாண்டும் இங்கே வேறு 2 ஸ்டாண்ட் இருக்கா பார்த்தீங்கன்னா, 2 பேர் இப்படி தனியாக பிரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோயேன். இந்த தனியாக பிரிஞ்ச மேலே இருக்கிறவாளுக்கும் கீழே இருக்கிறவாளுக்கும் டெம்ப்ளேட் டிஎன்ஏன்னு பேர். பெற்றோர் டிஎன்ஏ, பிரிந்த டிஎன்ஏக்களை நாம் பெற்றோர் டிஎன்ஏ இருப்பாருங்களே, அவளை டெம்ப்ளேட் டிஎன்ஏன்னு சொல்லுவாள். இப்போ 2 பேர் தனியாக பிரிஞ்சு போயிட்டாளா, அப்போ இங்கே ஒன்று புதுசாக வேணும், இங்கே ஒன்று புதுசாக வேணும். மேலேயும் புதுசாக ஒரு இழை வரணும், கீழேயும் ஒரு புதுசாக இழை வரணும். இந்த மெத்தட் போட்டிருப்பேன். அந்த 2 இழை வரா பற்றி ஒன்றும் ஒரு சைடு இது மேலேயும் கீழேயும் இழை ஃபார்ம் ஆகிறதுக்கு we need enzymes and substrate. என்னென்ன என்சைம்னு சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. ப்ரைமேஸ் வேணும், டிஎன்ஏ பாலிமெரேசஸ் வேணும், டிஎன்ஏ லிகேசஸ் வேணும். அது மாதிரி ஆர்என்ஏ ப்ரைமர் மாலிகுல் வேணும். ஆர்என்ஏ ப்ரைமர்னால் என்னன்னு சொல்லி கொடுத்தேன், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த ஆர்என்ஏ ப்ரைமர் ஃபார்ம் ஆகிறதுக்கு தான் யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பா, ப்ரைமேஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பா. With the help of enzymes and substrate, one side the DNA is continuously formed, said to be the leading strand. Another side it is discontinuously formed, lagging strand. ஒரு பக்கம் இது தொடர்ச்சியாக உருவாகும், அதற்கு லீடிங் ஸ்ட்ராண்ட்னு பேர். மற்றொரு பக்கம் விட்டு விட்டு உருவாகும், லேகிங் ஸ்ட்ராண்ட்னு பேர். இந்த லேகிங் ஸ்ட்ராண்டில் இருக்க சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட், குட்டியாக 1 இருக்கா, 2 இருக்கா, 3 இருக்கா பாருங்க. இந்த குட்டி ஃப்ராக்மெண்ட்டை ரிப்போர்ட் பண்ண சயின்டிஸ்டோட பேர் ஓகசாக்கி. ஸோ வி ஆர் காலிங் இட் அஸ் ஓகசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். இங்கே இருக்க கேப் இருக்கு பாருங்களே, இந்த கேப் ப்ரெசன்ட் ஹியர் இஸ் ஃபில்டு வித் த ஹெல்ப் ஆஃப் டிஎன்ஏ லிகேஸ் என்சைம். இந்த இடைவெளி இருக்கு பார்த்தீங்கன்னா அது டிஎன்ஏ லைகேஸ் நொதியினால் நிரப்பப்படும். இது மாதிரி ஒரு சைடு கண்டினியூவஸ் ஆகும், இன்னொரு சைடு டிஸ்கண்டினியூவஸ் ஆகும் ஃபார்ம் ஆனால் இதுக்கு செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் பேர். ஓகேயா? இப்போ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்களே, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் ரெப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து எல்லாம் ஸ்டெப்பாக இதை பிரித்து காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு மெக்கானிசம் எடுத்துகிட்டு எல்லாம் அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ டபுள் எலெக்ஸ். டிஎன்ஏ டபுள் எலெக்ஸ் தனித்தனியாக பிரியும். அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஹெலிகேஸ் சொன்னேன், டோப்போ ஐசோமெரேஸ் சொன்னேன், அதுக்கப்புறம் பாலிமெரேசஸும் ஹெல்ப் பண்ணுவான்னு சொன்னேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது சிந்தசிஸ் ஆஃப் ப்ரைமர். ரெண்டாவது முக்கியமாக ஆர்என்ஏ ப்ரைமரை வச்சுடும், அதான் சொன்னேன். இந்த ப்ரைமர் சிந்தசிஸ், அதுக்கு ப்ரைமேஸ் ஹெல்ப் பண்ணுவான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சிந்தசிஸ் ஆஃப் நியூ டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். பிரிஞ்சவாளுக்கு டெம்ப்ளேட், பெற்றோருக்கு டெம்ப்ளேட் சொன்னேன். அப்போ புதுசாக ஃபார்ம் ஆகிறதுக்கு யார் வேணும்னு சொன்னேன், டிஎன்ஏ பாலிமெரேசஸ், லிகேசஸ், ப்ரைமேசஸ், ஆர்என்ஏ ப்ரைமர், டிஏடிபி, டிஜிடிபி, டிடிடிபி, டிசிடிபி, அப்புறம் எனர்ஜி வேணும், ஏடிபி. அது சொன்னது எல்லாம் இங்கே கொடுத்துருக்கு, வேறு எதுவும் இல்லை. ஸோ தட்
படிக்கிற சமயத்தில் தைரியமாக படிங்கோ. எல்லாம் உனக்கு தெரிஞ்சது தான் எக்ஸாமினேஷனில் வரும். யூ ஆர் ப்ரிப்பேரிங் வெல் ஃபார் த நீட் எக்ஸாமினேஷன். அதனால் நீட்டுக்கு நீங்கள் ரொம்ப சரியாக தயார் பண்ணிட்டுருக்கேன். அந்த ப்ரிப்பரேஷன் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கோ. லீவ் நாளில் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி நானோ செகண்ட் இஸ் வைட்டல். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ.